அப்போ நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரேன். பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்கள கவனிச்சிக்கோங்க. சரி டாக்டர், நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. எஸ்கியூஸ் மீ. வாங்கம்மா உட்காருங்க. என்ன பிரச்சனை? நான் ஜென்ரல் செக்கப்புக்கு வந்திருக்கேன். இப்போ உட்காருங்க, 10 நிமிஷம் தான் டாக்டர் வந்துடுவார். அவங்க ஜென்ரல் செக்கப்புக்கு வந்திருக்காங்க. என்னது ஜென்ரல் செக்கப்பா? சரி. எம்மா பேர் என்ன, ஊர் என்ன சொல்லுங்க. எம்மா பேர் என்ன, ஊர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் ஜெனிஃபர். என் ஊர் சென்னை. சரிம்மா, வயசு என்ன? வயசு 30. சரி, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, டாக்டர் வந்துருவாங்க. சரி. டாக்டரே டாக்டரே. என்னம்மா என்னாச்சு? பொறுமை உட்காருங்க. பேர் என்ன, பிரச்சனை என்ன? என் பேரு சொரி, என் பிரச்சனை ஜோஸ்னா. என்னம்மா புது வியாதியா இருக்கு? இல்லை டாக்டர், என் பேரு ஜோஸ்னா, என் பிரச்சனை சொரி. சரிம்மா, வயசு எத்தனை? வயசு 25 போடுங்க. சரி, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, டாக்டர் வந்துருவாங்க. அம்மா கொஞ்சம் சொரிஞ்சு விடுமா. பாமா துறை இருக்கிற வேலையில சொரிஞ்சு விடணுமா? சொரிஞ்சு. ஐயோ சொரியெல்லாம் இருக்குதே டாக்டர். எனக்கு சரி. ஐயோ சொரியல் தாங்க முடியல. இருங்கம்மா கொஞ்ச நேரம். சொரியல் எடுக்குது. டாக்டர் எப்போ வருவாங்க? 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, டாக்டர் வந்துருவாங்க. கிறிஸ்மஸ் வர வருது, நம்ம ட்ரெஸ் எடுக்க போலாமா? போகலாம். கால் வலிக்குதே, தாங்க முடியல, வலி தாங்க முடியலையே. சரி வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். வலி தாங்க முடியலையே. வலி தாங்க பயங்கரமா. டாக்டரம்மா வலி தாங்க முடியலம்மா. உட்காருங்க. ஏம்மா ஏன் சீட்டுமா அங்கே உட்காருங்கம்மா, போங்க. வலி தாங்க முடியலம்மா, நீட்டவும் முடியல, மடக்கவும் முடியல. சரி, பேர் என்ன, வயசு என்ன? வலி தாங்க முடியலம்மா. என் பேரு செல்சியா. வலிக்கிற வலியில வயசு முக்கியமா. ஒரு 20-22 போடுங்கம்மா. சரிம்மா, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்துருவாங்க. உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? நான் ஜெனரல் செக்கப்புக்கு வந்தேன். ஆனா எனக்கு வலி. ஐயோ கால் வா, நம்ம பேர்ல இல்ல பில்ல நம்ம தலையில கட்டிடுவாங்க. எனக்கு சரியாயிட்டுமா, நான் போயிட்டு வரேன். பேஷண்ட்லாம் போறாங்க. நர்ஸ் கால் வலிக்குது, நீட்டவும் முடியல, மடக்கவும் முடியல. வெயிட் பண்ணுங்கம்மா, 10 நிமிஷத்துல டாக்டர் வந்துருவாங்க. என்னம்மா என்ன பிரச்சனை? உட்காருங்க. பேர் என்னம்மா? என் பேர் டெஃபினாமா. வயசு? 20. பிரச்சனை? இருமல். சரிம்மா, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்துருவாங்க. உனக்கு என்னம்மா பிரச்சனை? நான் ஜெனரல் செக்கப்புக்கு வந்தேன். ஆனா அம்மா சரியாயிட்டு போனா போயிட்டு வரேம்மா. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, டாக்டர் வந்துருவாங்க. இல்லம்மா சரியாயிட்டு போனா போயிட்டு வரேம்மா. பண்ணுங்கம்மா. நர்ஸ் சொரியல் எடுக்குது, இருமல் வேற ஒரு பக்கம், காலும் வலிக்குது. சரி, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, டாக்டருக்கு ஃபோன் போடுறேன். ஹலோ டாக்டர். ஹலோ, என்னம்மா இப்போ தானே வந்திருக்கேன். சீக்கிரம் வாங்க டாக்டர், வர பேஷண்ட்லாம் போயிட்டே இருக்காங்க. சீக்கிரமா வாரேன். டாக்டர் என் கை இழுக்குது டாக்டர். என்னாச்சுமா? உட்காருங்க. சரிம்மா, பேர் என்ன? என் பேரு ஜோஸ்லின். ஜோசாமா, எவ்வளோ வலியா இருக்கும் போலயே. சரி, வயசு எத்தனை? என் வயசு 20. இந்த சின்ன வயசுல என்னம்மா வியாதி? இப்போ வர்ற வியாதியெல்லாம் வயசை பட்டா வருது. அதுவும் சரிதான், 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, டாக்டர் வருவாங்க. உனக்கு என்னம்மா ஆச்சு? நான் ஜெனரல் செக்கப்புக்கு வந்தேன். ஆனா ஐயோ கை ஒரு பக்கம் எடுத்துட்டு போதே. சரியாயிட்டு நான் போயிட்டு வரேன். இந்த ஹாஸ்பிட்டல் வந்தா தானா எல்லாம் சரியாயிடும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, டாக்டர் இப்போ வருவாங்க. நான் போயிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கம்மா. டாக்டர் எப்போ வருவாங்க? 10 நிமிஷம் தான் இருக்கு, வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துருவாங்க டாக்டர். போங்க, என்னால முடியல, நான் போயிட்டு வரேன். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, டாக்டர் வருவாங்க.
தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஸ்கீட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்குமென்னு நம்புகிறேன். இது சிரிக்கவும் சிந்திக்கவும் மாட்டோம். இப்போ நாம் சிந்திப்போம். ஜெனி ஜெண்டர் செக்கப்பாக நார்மலாக வந்தாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட 2 விஷயங்கள் இல்லை. ஒன்றாவது நோய் எதிர்ப்பு சக்தி, 2வது தற்பாதுகாப்பு, அதாவது மாஸ்க் ஹேண்ட் வாஷ். இதேபோல் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பலவிதமான சோதனைகள் வரும். அதாவது சாத்தானின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை கொண்டு நாம் சாத்தானி சோதனைகளை முறியடிக்க வேண்டும். எபேசியா 6:11 கூறியபடி நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுக வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அதேபோல் நாம் மாம்சத்தின் கிரியைகளை எதிர்க்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியினால் நிறைந்து அவருடைய பலத்தினால் நிறைந்து இருக்கும்போது மாம்சத்தின் கிரியைகளை எதிர்த்து நிற்க முடியும். பிசாசை எதிர்ப்போம், ஜெயிப்போம், ஆவியில் நிறைவோம், மாம்சத்தின் கிரியைகளை சுட்டெரிப்போம். நன்றி. ஜூனியர் கேர்ள்ஸை வாழ்த்துகிறோம். அடுத்ததாக வசனம் சொல்ல வருகிறார்கள் ஜூனியர் பாய்ஸ். ஏனெனில் நமக்கு ஒரு சரீரத்தில் அநேகவர்களாக இருக்கும் ஒரே துறையில் இராதது அல்ல. ஊழியர் ஊழியத்தால்